நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கண்களை திறந்து காண்பிக்க போகிறார். ஆகார் தன் மகன் தண்ணீர் இல்லாமல் மரிக்கிறானே என்று அழுகும் போது ஆண்டவர் தண்ணீர் துறவை உருவாக்கவில்லை, கண்ணை திறந்தார். அப்படியானால் என்னுடைய அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவையானது என்னவென்றால் என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கிறதுனால இந்த வருஷம் நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு தீர்மானம் பண்ணிடாதீங்க. எதிர்மறையான சூழ்நிலையில தான் நல்ல வளர்ச்சி வரும். யார் ஆண்டாலும், யார் ஆட்சியில இருந்தாலும் உங்க காரியம் ஜெயமா இருக்க போகுது. மார்க்கெட் அப்போ டவுனோ உங்க காரியம் ஜெயமா இருக்க போகிறது. வெள்ளம் வருதோ வராம போகுதோ, மழை பெய்யுதோ பெய்யாம போகுதோ, பஞ்ச காலத்துல விதைச்சாலும் உங்க காரியம் ஜெயமா இருக்க போகிறது. சங்கீதங்களில் 119வது சங்கீதம் 18வது வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். Psalm 119 and verse 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Open my eyes. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார் என்றால் அவர் ஏற்கனவே அதை செய்து வைத்திருக்கிறார். ஆகார் தன் மகன் தண்ணீர் இல்லாமல் மரிக்கிறானே என்று அழுகும் போது ஆண்டவர் தண்ணீர் துறவை உருவாக்கவில்லை, கண்ணை திறந்தார். அப்படியானால் என்னுடைய அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவையானது என்னவென்றால் என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் உணர்றீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் கண்கள் திறந்தார். நல்ல கவனிங்க, சரீரத்தில் இருக்கிற கண் இருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது. Sight is physical, vision is spiritual. எழுதிக் கொள்ளுங்க. Sight is physical. சரீர பிரகாரமான கண்களிலே நீங்கள் பார்ப்பது காட்சி. ஆவிக்குரிய கண்களில் பார்ப்பதுக்கு பெயர் தரிசனம். நம்முடைய ஆண்டவர் ஒரு ஜெயாளி. My God is a successful God. ஆகவே இந்த வருஷம் அவர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிட போகிறார். ஆனா அந்த ஜெயத்தையும் அற்புதங்களையும் பார்ப்பதற்கு எனக்கு தேவை என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். My eyes have seen the glory of the Lord. என் கண்கள் சில நேரத்தில் நம்ம கிட்ட பார்வை, மனிதர்களை பார்த்து 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 தரிசனங்களும் எதிர்பார்ப்புகளும் குறைவாகிக் கொண்டே போகிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே ஒரு நாள் தேவாலயத்திலே ஏசாயா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பெரிய கர்த்தரை பார்க்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு விளங்குகிறது, இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் மகா பெரியவர். பார்த்த உடனே சொன்ன, ஐயோ அதமானேன், ஐயோ அதமானேன். He was not able to comprehend the magnitude of God's glory. தேவனுடைய மகிமையின் அளவை இவரால் புரிந்து கொள்ள முடியாத அளவு போனதுனால என் கதையை முடிஞ்சிருச்சுன்னு பயந்துட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கண்களை திறந்து காண்பிக்க போகிறார். தீர்க்கதரிசி ஒரு மலையில் இருக்கிறார். தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் மலையை சுற்றி இருக்கிற எதிராளிகளை பார்த்து பயந்து நடுங்குகிறார். ஏன்னா அவருடைய கண்களிலே எதிர்ப்பு தெரிந்தது, எதிராளிகள் தெரிந்தார்கள். He was intimidated by sight. ஆனா தீர்க்கதரிசி ஒரு ஜெபத்தை அவர் சொல்லுகிறார். இவர் பதறி சொல்றாரு, என்ன செய்வோம்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று 15ஆம் வசனத்திலே ராணுவமும் குதிரைகளும் சுத்தி இருக்கிற காரியத்தை பார்த்துவிட்டு வேலைக்காரன் கதறுகிறான். அதற்கு தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? அடுத்த வசனம் 2 ராஜாக்கள் 6:17 வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களோடு பரலோகம் இணைந்திருக்கிறது. Heaven is on your side. You are not alone in this war. You are not alone in this battle.
heaven is on your side. குதிரைகளையும் ரதங்களையும் பார்க்கிறார். என்னுடைய வேலை என்னன்னா, தீர்க்க தரிசனமான ஒரு ஜெபத்தை நானும் ஏறெடுக்கிறேன். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, என் சபை மக்களுடைய கண்களை திறந்தருள். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியிலே இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருடைய கண்களையும் நீர் திறந்தருளும். அல்லேலூயா. கண்ணை ஆண்டவர் திறக்கணுங்க. ஏன்னா உங்களை பத்தி சாத்தானுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, கடவுளுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. இட்ஸ் ஆல் அபவுட் who you align with. சாத்தான் மனதிலே பயத்தை போடுவான், எதிர்காலத்தை குறித்த கவலைகளை உள்ளே கொண்டு வருவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தரும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். For I know the plans I have for you. Somebody said amen. Do you want to align with the God who knows the plans about your future? Or do you want to align with Satan who doesn't know your future? எனக்கு ஒண்ணே சொல்லுங்க, பிசாசுக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா நம்மளை பத்தி ஃபுல் ஐக்யூ இருக்கிற, நம்மை பற்றி ஃபுல்லா தெரிஞ்சவர், சர்வ ஞானி ஒரே ஒருவர், கர்த்தர் மட்டுமே. பிசாசுக்கு ஆனா ஒண்ணு தெரியும், இந்த ஸ்டார் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாருக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பெரிய ஆளா வருவாருன்றத அனுமானம் பண்ண தெரியும். Satan can anticipate. பரலோகமே இவங்களோட ஒத்தாசையா இறங்குதே, தூதர்கள் வந்து அறிவிக்கிறாங்களே, சாஸ்திரிகள் வர்றாங்களே, அதை பார்த்து ஏரோது மனசுல இந்த எதிர்ப்பை அழிக்கணும்னு சொல்லி ரியாக்ட் பண்ண தெரியும். கர்த்தருக்கு ஆக்ட் பண்ண தெரியும். தேவன் செயல்படுகிறவர், பிசாசு செயலுக்கு எதிர்வினையை கொண்டு வருகிறவன். இவர் உருவாக்குகிறவர், அவன் அழிக்கிறவன். அப்ப நீங்க இன்னைக்கு தரிசனத்தை பார்க்கணும்னு சொன்னா மாம்சீக கண்கள்ல பார்க்க முடியாது. ஆவியின் கண்களிலே ஒரு தரிசனத்தை பார்க்க வேண்டும், அதை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் அந்த தரிசனங்களை பார்க்க வேணும்னு ஆசையா இருக்குது சொல்லுங்க ஆமென். பிலிப்பியர் 3:13-14 வாசித்து பார்க்கும்போது, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் in Christ Jesus தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். I press on towards the goal. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, what is your goal? What is your vision? இந்த கேள்வியை உங்களுக்கு முன்னாடி நிக்க வைக்க விரும்புறேன். உங்க தரிசனம் என்ன? சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கிறதுனால இந்த வருஷம் நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு தீர்மானம் பண்ணிடாதீங்க. எதிர்மறையான சூழ்நிலையில தான் நல்ல வளர்ச்சி வரும். தானியேலை பத்தி வாசிக்கும் போது தானியேல் வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6:28, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. Somebody said amen. யார் ஆண்டாலும், யார் ஆட்சியில இருந்தாலும் உங்க காரியம் ஜெயமா இருக்க போக. மார்க்கெட் அப்போ டவுனோ, உங்க காரியம் ஜெயமா இருக்க போகிறது. வெள்ளம் வருதோ வராம போகுதோ, மழை பெய்யுதோ பெய்யாம போகுதோ, பஞ்ச காலத்துல விதைச்சாலும் உங்க காரியம் ஜெயமா இருக்க போகிறது. யோசபாத்தே, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களேப்பா, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ கத்தி கபடாவோட போகாத, துதிக்கிறவங்கள முன்னாடி நிறுத்து, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்குவேன்.
இந்த இன்சைட்டை பெறுவதற்கு தரிசன கண்கள் வேண்டும். I need a strategy, I need an idea, I need a revelation. Revelation brings revolution. வெளிப்பாடுதான் இந்த வருஷம் உங்களுக்கு அதிசயங்களை காண வைக்க போகிறது. எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும்னு சொல்றவங்க இதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். அந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நான் ஜெபிக்கிறேன். Some of you are in a transition. You are crossing into God's plans and purposes in your life, your family, your career. The bridge between you and the destiny is very difficult. It's a place of transition. உங்களுக்கும் உங்கள் இலக்குகளுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பயணம் நெடியதா இருந்தாலும் தடை மிகுந்ததா இருந்தாலும் தரிசனம் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க சரியா போய் சேருவீங்க. நான் இதை கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். எனக்கு இங்க இருந்து திருச்சிக்கு போகணும்னு எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. ஆனா திருச்சிக்கு நான் ரோட்டுக்கு போன பிறகு திருச்சி எங்க இருக்குதுன்னு தேட மாட்டேன். திருச்சி எங்க இருக்குதுன்னு முதல்ல மேப்ல பார்த்துருவேன். நான் கார் ஓட்டிட்டு போறேன்னா, நான் பஸ்ல ஏறுறதுன்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கை பயணம் நம்ம தான் நடத்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நீங்க தான் ஸ்டியரிங் வீலை பிடிச்சிருக்கிறீங்க. யூ ஆர் த டிரைவர் ஆஃப் யுவர் லைஃப்ஸ் வெஹிக்கிள். அப்போ எனக்கு ஒரு திட்டமிடுதல் தேவை. வேர் இஸ் மை ஃபியூச்சர்? வேர் இஸ் மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்? வேர் இஸ் மை ஹவுஸ்? வேர் இஸ் த ஜாப் ஆஃப் மை டெஸ்டினி? Where are my children going to grow? What is my spiritual outlook? Where do I want to be? ஒரு ரோட் மேப் வேணும். அதுக்கு தான் நாங்க தரிசனம். ஒரு கூகுள் மேப்ஸ்ல இங்கெல்லாம் நம்ம தேசத்துல ரொம்ப ஸ்லைட்டா தான் நம்ம கூகுள் மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா அமெரிக்கால பாத்தீங்கன்னா எல்லாரும் யாருமே உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. அங்கெல்லாம் ஒரு கோடை கொடுத்தா போதும், அந்த ஜிப் கோடை போட்டிங்கன்னா போதும், அந்த அவங்களுடைய வீட்டு நம்பரை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மேப்பு போட்டு உங்களை கார் கரெக்டா அந்த எங்க போகணுமோ அந்த மேப்பை உங்களுக்கு தந்துடும். எவ்வளவு நேரத்தில் போய் சேருவீங்க, நடுவில் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷன். யூ நீட் a map like this. அப்போ உங்களுக்கு அந்த டெஸ்டினி என்னன்ற தரிசனத்தை நீங்க டிஃபைன் பண்ணலன்னா மேப் எப்படி வரும்? எங்க போகணும்னே தெரியாம நீங்க கார்ல ஏறி உட்காருவீங்களா? ஒரு இடத்துக்கு போனா என்ன பண்ணுவோம்? தண்ணியை பேக் பண்ணுவோம், சிப்ஸ் பேக்கெட் எடு, டவலை எடு, அங்க போய் போட வேண்டிய ட்ரெஸ்ஸை எடு, பிரஷ் எடுத்தாச்சா, பேஸ்ட் எடுத்தாச்சா, சாக்ஸ் எடுத்தாச்சா, எல்லாத்தையும் வச்சாச்சா, எவ்வளோ பிளான் பண்றோம். சும்மா ஒரு 2 நாள் வெக்கேஷன் 3 நாள் வெக்கேஷன் போறதுக்கே அப்படி பெட்டியை கட்டுறீங்களே. நம்ம இந்த பூமியானது நமக்கு தற்காலிகமான கூடாரம், இட்டர்னலா நம்ம வாழ வேண்டிய கூடாரங்கள் இருக்கிறது. எவ்வளவு திட்டமிடுதல் அவசியம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயிக்கணுங்க. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. இந்த வருஷம் நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை பார்க்க போறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் 29:18 சொல்கிறது, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Where there is no vision, the people perish. The people need to have a vision. மத்தேயு 9:36 வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்கள் நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். He had a vision, he had a metric to measure the vision. எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்ல விரும்புறீங்க? திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே
ராஜனே எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. அப்படியே உங்க வலது கரத்தை எடுத்து உங்க கண்ணு மேல வைங்க. உம்முடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும். Lord, open my eyes that I might see the miracle working power of God. Lord, I want to see miracles. I want to see the deliverance of the Lord. என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி கொடுக்கிறேன்ப்பா. என் குடும்பத்தோடு அதிகமாக நேரம் செலவழிக்கணும், உங்களோடு அதிகமாய் நேரம் செலவழிக்கணும். நிறைய பேருக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து நான் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, அதிசயங்களை நான் பார்க்கணும். நிறைய பேர் ரட்சிக்கப்படுற அதிசயத்தை நான் பார்க்கணும். நிறைய பேருக்கு நான் உதவி செய்கிற அதிசயத்தை பார்க்கணும். என் குடும்பம் அதிசயம் அடையாளமாய் மாறுகிறதை பார்க்க வேண்டும். இது நானும் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனாலே அற்புதங்களாய் அடையாளங்களாய் திகழ்கிறோம். இந்த வருடம் எனக்கு ஒரு நன்மையை நான் பார்க்க போகிறேன். என் திருமண காரியத்தை நடத்தி முடிக்க போகிறேன். இந்த வருடம் என் வீட்டுக்கு நன்மை செய்ய போகிறேன். கடன்ல இருந்து வெளியே வந்து மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படி செய்வேன். உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்க பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக, பெருகுவார்களாக, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார்களாக. சமாதானத்தை பேசுகிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது வழங்கும். அது போய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல தகப்பனே. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.